The story is the younger guy came to the door. He was telling me that something about his Taco Bell. The other guy that's down in the living room with my partner, he said that guy started freaking out, going crazy, and he said he beat him up here. Okay. ஒரு ஸ்டோலன் டாக்கோ பெல் மிஷிகனில் ரோஸ்வால்னு ஒரு போர்டிங் ஹவுஸில் 72 வயசு பெரியவர் மேலே ரொம்ப மோசமாக அட்டாக் நடந்திருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண அங்கே வந்த போலீஸ் ஆஃபீஸர் யூஸ் பண்ண சென்டென்சஸ் தான் இது. ஆஃபீஸை உள்ளே வந்து பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. டபுள் செக் கூட பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹோமிசைட் சூப்பர்வைசரை கூப்பிட்டாரு. அந்த அளவுக்கு அடிகள் ரொம்ப செவியராக இருந்திருக்கு. அண்ட் இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இல்லை, ஆக்சுவலி நம்ம மண்டலே ஏறாத மேட்டு என்னன்னா, அந்த டாக்கோ பெல் கில்லரோடையே கிடையாது, அது வேற ஒரு ரூம்மேட்டோடது. டேல் மிச்சலுக்கு அந்த மீலை எடுக்கும்போது தெரில அதுதான் ஒரு லைஃபோட லாஸ்ட் மீலாக இருக்க போகுதுன்னு. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த யூரினேஷன் பார்ட், அதுதான் உங்கள் பாடியோட சிக்னல். பிரெயின் சரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாடி நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் அது. ஜனவரி 31, 2024 நைட்டில் ஆஃபீஸ் அந்த பெட்ரூம்குள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுது டேல் எப்போவோ போயிட்டாருன்னு. வெல்கம் பேக் டு டாக் கரி. நான் கார்த்தி. இன்றைக்குள்ள கேஸ் வந்து நம்ம மிஷிகன் ரோஸ்வில்ல இருக்கிற ஒரு போர்டிங் ஹவுஸ்குள்ளே தான் போக போகிறோம். அங்கே ஒரு 72 வயசு பெரியவரை ஒருத்தர் தனக்கு சொந்தமே இல்லாத ஒரு டாக்கோ பெல்காக அடித்தே கொண்டு இருக்காரு. இன்றைக்குள்ள கேஸ் வந்து ஒரு சாப்பாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்க போது. கறி சோறு ரெடி வச்சுக்கோங்க, எந்த டைம் யூஸ் பண்ண வேணால் வாங்க கேஸ்குள்ளே போகலாம். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் எப்படி ஒரு கொலையில் முடியும்னு புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். மிஷிகனில் ரோஸ்வில்ல இருக்கிற அந்த வால்டோர்ஃப் ஸ்ட்ரீட் வந்து ஒரு குவாய்ட்டான ஒரு ஏரியா. டெட்ராய்ட்ல இருந்து ஒரு 13 மைல்ஸில் இருக்கிற ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் நெய்பர்ஹுட். அங்கே பெருசாக எந்த பிரச்சனையும் நடக்காது, அதனால எல்லோரும் நிம்மதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு போர்டிங் ஹவுஸ் இருந்துச்சு. இந்த போர்டிங் ஹவுஸ்னால் அது ஒரு மாதிரியான இடம். நம்ம ஃபேமிலி ஹவுஸ் மாதிரியும் இருக்காது, ஹோட்டல் மாதிரியும் இருக்காது. ஃபுல்லாக க்ரோன் மென் தான் இருப்பாங்க. அதுவும் நிறைய பேர் நல்லா வயசானவங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். எல்லாருமே கிச்சன் பாத்ரூம்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அந்த மாதத்தை எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டணுன்னு இருப்பாங்க. அந்த வீட்டில் தான் டேல் மிச்சல் இருந்தார். அவருக்கு 72 வயசு. கோர்ட்டில் வந்த தகவல்லாம் பார்த்தா டேல் ஒன்றும் ஒரு சைலண்டான ஆள் கிடையாது, சும்மா கார்னரில் உட்காந்துட்டு இருக்கிற டைப்பே இல்லை. டிஃபென்ஸ் சைடில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டில் அவர் தான் டாமினன்ட் ஃபிகர்னு, ஒரு மாதிரி ரேன் த ரோஸ்ட், மொத்த வீட்டையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்சன். அதாவது இது என்னோட ஏரியா, என்கிட்ட நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. இது நிஜமாகவே உண்மையா இல்லை கேஸை கொஞ்சம் மாற்றுறதுக்காக டிஃபென்ஸ் டீம் பண்ணின ஒரு சின்ன சீனா? அது இந்த வீடியோ முடியும் போது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அந்த ஹாலோட சைட்டில் தான் மார்க் ஜோசப் நீசாம் இருந்தார். அவருக்கு 54 வயசு. அவர் மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. போலீஸ் சொல்கிற மாதிரி பெருசாக வயலண்டான ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ரெசிடென்ட்ஸ் மாதிரி தான் அவர் ரூமில் அவர் பாட்டுக்கு இருந்தார். ஆனால் ப்ரொசிக்யூஷன் சைட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான டீட்டெயில்ஸை ஹைலைட் பண்ணாங்க. மார்க் அவர் பெட்டுக்கு பக்கத்தில் டேல் வால்னு அவர் லாயரை சொல்கிற மாதிரி ஒரு பேரியர் செட்டப் பண்ணி வச்சுருந்தார். எதுக்குன்னா அந்த ஹாலுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேல் மேலே அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த டேல் வால் மேட்டை கேட்க சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக தான் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் அங்கே பாப் மெக்வேட், லேரி மென்டல்னு கொஞ்சம் ரூம்மேட்ஸ் இருந்தாங்க. அந்த வீட்டில் சிச்சுவேஷன் அப்போ தான் பிரேக்கிங் பாயிண்ட் ரீச் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு இவங்க தான் விட்னஸஸ். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு லேட் நைட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர். அதுவும் அது அந்த கில்லரோடதும் இல்லை, விக்டிம்ஸோடதும் இல்லை. அதுதான் மொத்த கதையுமே. ஜனவரி 31, 2024 அந்த நைட் எப்பவும் போல் ரொம்ப குவாய்டாக தான் ஆரம்பிச்சிச்சு. மார்க் நியூசம்லாம் அப்போ அவரோட ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தார். இன்னொரு ரூம்மேட் பக்கத்துலேயே டாக்கோ பெல் ஆர்டர் பண்ணி கிச்சனில் வந்திருந்தது. போர்டிங் ஹவுஸில் தான் எல்லாருமே அடல்ட் ஆச்சு. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இது நம்ம சாப்பாடு நம்மளுது தான் நினச்சி அது ஒரு காமன் ஏரியாலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த கேப்பில் டேல் மிச்சல் கிச்சனுக்குள்ளே வந்து அந்த ஃபுட்டை பார்த்தாரு. அப்போது அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார். இது கேட்க சின்ன விஷயம் மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுதான் ப்ராப்ளமே. அவர் அந்த டாக்கோ பெல் எடுத்துக்கிட்டாரு.
தன்னோடது இல்லாத ஒரு மீலை அவர் எடுத்துட்டாரு. இந்த ஸ்டோரி அதோட முடிஞ்சிருந்தா அது அடுத்த நாள் காலையில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டில் போயிருக்கோம், இல்லைனா ஹாலில் மீட் பண்ணும்போது ஒரு ஆக்வர்ட் கான்வர்சேஷனில் முடிஞ்சிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு நோட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஷேரிங் ஹவுஸில் டெய்லி நடக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இது இருந்திருக்கும். ஆனால் இங்கே தான் மேட்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நியூஸமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் வெளியே சத்தம் கேட்டு அவருக்கு முழிப்பு வந்துடுச்சு. அதாவது சாப்பிட போன ரூம்மேட் டேல் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார். I kind of freaked out because I thought somebody stole my Taco Bell, and ever since then he's just been freaking out, stomping around. I just witnessed him beat the living of a man that's like 15 years older than him. He's not responsive at all. இப்போ தான் ப்ராசிக்யூஷன் கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன அந்த பாயிண்ட் வருது. மார்க் மேலே எவ்வளவு சிம்பத்தி வர வைக்க டிஃபென்ஸ் ட்ரை பண்ணாலும் இதுதான் இடிக்கிற ஒரு விஷயம். அந்த டாக்கோ பேல் மார்க்கோடையே கிடையாது. அந்த பேக்குள்ளே அவரோட ஐட்டம்னு ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தோம் அவர் எதுக்கு இந்த சண்டைக்குள்ளே தோண்டி வந்தாருன்னு தான் யாருக்குமே புரியல. மார்க் எழுந்திரிச்சாரு, ஹாலுக்கு நடந்து போய் மேல் மடியில் இருந்த டேல் ஃபேஸை பார்த்தாரு. அங்கே முதல் 30 செகண்ட்ஸில் அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியாது. ஏன் அந்த ரூமில் டேலும் மார்க்கும் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த ரூமை விட்டு ஒருத்தர் தான் உயிரோட வெளியே வந்தார். ஆனால் அது வீட்டில் தூங்கிட்டு இருந்த மற்ற 2 பேர் பாப் மெக்வேட் அண்ட் லேரி மெல்டன் சொன்ன விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் லேரி கேட்ட அந்த சத்தம் இருக்க, அது ஒரு வாட்டி கேட்டால் உங்கள் மனசுலேருந்து அது போகவே போகாது. லேரி மெல்டன் அப்புறம் என்ன சொன்னார்னா, அந்த 72 வயசு டேல் மிச்சல் கத்துனது அவர் காதில் விழுந்துச்சா. அது சண்டை போடுற மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருந்துச்சா. டேல் திரும்ப திரும்ப ஒரு சென்டென்ஸை சொல்லிகிட்டே இருந்தாரா. அதுதான் ரொம்ப கொடுமைங்க. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சண்டேல கண்டிப்பாக இந்த வார்த்தை வரக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னா, Why are you doing this? Why are you doing this? Leave me alone. And quit, please quit. அப்புறம் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பார்த்தா தான் தெரியுது டேல் அப்போ ரொம்ப ஃப்ரெஜைலா, யாராவது தொட்டாலி விழுவுற நிலைமையாக தான் இருந்தாரா. அவரோட ஃபேமிலி விக்டிம் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி டேலோட ஹெல்த் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சா. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருந்த அவர் மேலே இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணால் அவரால் கண்டிப்பாக தாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் அங்கே வந்தபோது டேல் மிச்ச ஃப்ளோவில் ரத்தத்தோட, பாடி ஃபுல்லாக ப்ரூசஸோட அன்கான்ஷியஸாக கிடந்தார். எமர்ஜென்சி க்ரூ வந்து சிபிஆர் கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. பட் அந்த நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இட் வாஸ் டூ லேட். டேல் மிச்சர் அந்த வீட்லேயே இறந்து போயிட்டார். அதுவும் அந்த கில்லரோடையே இல்லாத ஒரு டாக்கோ பெல் மீல்காக அவரோட லைஃப் போயிடுச்சு. இதுதான் அந்த ஸ்டோரி. கைமீறி போன சண்டை அப்படின்ற ரேஞ்சை தாண்டி இன்னும் டாக்கராக மாறுது. ஏன் மார்க் நீசம் கோர்ட்டில் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு டேல் வால் கட்டி வச்சுருந்தாரா. அவருக்கு டேல் மேலே நம்பிக்கை இல்லாதனால தன்னை ஏதாவது பண்ணிடுவார்னு ஒரு பயத்தில் அவருக்கு பெட்டுக்கு பக்கத்தில் பொருட்களை வச்சு ஒரு பேரியர் மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தார். கொஞ்சம் யோசிங்க இதோட ரியல் மீனிங் என்னான்னு. இது ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்காக திடீர்னு வந்த கோவம் கிடையாது. மார்க் அவரோட மனசுக்குள்ளேயே வார கணக்காக இல்லை மாத கணக்காக டேலை பற்றி ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. டேல் எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவர் நம்மளை என்ன பண்ணுவார், அவர் தலைக்குள்ளேயே ஒரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த நைட் டாக்கோ பெல் சண்டை வந்தபோது மார்க் அது ஒரு ட்ரிகர் மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு வரும் ஒரு சாக்கு தான், ஆனால் அவர் மனசுக்குள்ளே இருந்த அந்த ரிசென்ட்மெண்ட் தான் ரியல். இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறவங்களோட சைக்காலஜியில் இந்த வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியம். மார்க் ஒரு டாக்கோ பெல்காக டேலை கொள்ளலை. அவரோட மனசுக்குள்ளே டேல் ஒரு வில்லன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார். அந்த வில்லனை ஒழிக்க ஒரு சின்ன ரீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுதான் உண்மை. மார்க் நீசம் மேலே ஸ்டார்டிங்கில் 2nd டிகிரி மர்டர் சர்ச் தான் போட்டாங்க. அது மிஷிகனில் ஒரு லைஃப் சென்டென்ஸ் ஃபெலனி. ஆனால் மே 20, 2025 ஒரு ப்ளீ அக்ரிமெண்ட் மூலமாக அவர் நோ கான்டெஸ்ட்னு சொல்லி மேன்ஸ்லாட்டர்னு சார்ஜை குறைச்சிக்கிட்டாரு. அப்புறம் செப்டம்பர் 3, 2025 அவருக்கு 5லேருந்து 15 வருஷம் ஜெயில் சென்டென்சஸ் கிடச்சிது. இதில் முன்னாடி அவர் ஜெயிலில் இருந்த 581 நாட்களை டைம் சர்ஃப்னு கணக்கு பண்ணி கழிச்சுக்கிட்டாங்க. ஜட்ஜ் ரிச்சர்ட் கேர்சட் அவரோட க்ளோசிங் ரிமார்க்ஸில் என்ன சொன்னார்னா, தன்னோடது இல்லாத ஒரு டாக்கோ பெல் மீல்காக ஒரு மனுஷனோட உயிர் எடுத்தது ரொம்ப பெரிய ஒரு சென்ஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம்னு சொன்னார். மிஷலோட ஃபேமிலி ரொம்ப வருத்தமாக சொன்ன விஷயம் என்னென்னா, அவரோட நினைவுகள் இப்போ எல்லாம் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸில் அவர் எவ்வளோ பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரோன்னு நினைக்க வைக்கிற அந்த தருணமான விஷனோட தான் எப்போவுமே கனெக்ட் ஆகி இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு பர்சன் கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்களா? இல்லை இந்த கொலைக்கு பின்னாடி வேறு ரீசன் இருந்திருக்கா? வேறு ரீசன் தேடி இருக்காங்களா கொலை பண்ணுறதுக்காக?
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் காமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களோட ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கேஸில் பார்க்குறேன். இத்துடன் விடைபெறுவது கரி. நான் கார்த்தி.